பிரதானம் டிப்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரதானம் டிப்ஸ். இப்போ நான் ஒரு டிப்ஸ் தான் சொல்லி தர போகிறேன். நம்ம இந்த கலவை சாதம் செய்வோம் இல்லையா, புளியோதரை, எலுமிச்சம்பழம் சாதம், தேங்காய் சாதம், இந்த மாதிரிலாம் செய்யும்போது சாதம் நல்லா உதிராக வர்றதுக்கு என்ன பண்ணால் சாதத்தை வடித்து நல்லா ஆற வச்சிடணும். ஆற வைக்கும்போது கூடவே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஆற வச்சிட்டோம்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். பாருங்கள், அதை நல்லெண்ணெய் ஊற்றுற பாருங்கள். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் இதை புளி காய்ச்சலோ இல்லை எலுமிச்சம்பழமோ எண்ணெய் விட்டு வரவுனாலும் நல்லா உதிராக வரும். இப்போ இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறிடுச்சு. இந்த சாதம் ஒரு பெரிய தாம்பாளத்தட்டில் போட்டு ஆற வச்சிங்கன்னா டக்குன்னு ஆறிடும். ஆறினதுக்கப்புறம் அதில் நான் இன்றைக்கி புளி சாதம் செய்ய போகிறேன், புளியோதரை. அதுக்கு நான் ஏற்கனவே வீட்டில் புளிக்காய்ச்சல் செஞ்சு வச்சுருக்கேன். அந்த புளிக்காய்ச்சல் போட போகிறது பாருங்க. புளிக்காய்ச்சல் ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கேன். இந்த புளிக்காய்ச்சலை போட்டு நமக்கு இந்த சாதத்துக்கு தேவையான அளவுக்கு புளிக்காய்ச்சலை போட்டு நல்லா விரவிக்கலாம். இப்போ இதை நல்லா விரவணும். நம்ம விரவிட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ பாருங்கள், நல்லா விரவிட்டேன். கலர் உங்களுக்கு வித்தியாசமாக தெரியும். மஞ்சத்தூள் நான் வீட்டில் மஞ்சள் வாங்கி காய வச்சு பொடித்த மஞ்சத்தூள். அதனால் உங்களுக்கு அந்த அளவுக்கு கலர் கிடைக்காது. கடையில் வாங்குகிற மஞ்சத்தூள்னால் அதில் கலப்படம் இருக்கிறதுனால கலரை தூக்கி காமிக்கும். இதில் மஞ்சள் கலர் கம்மியாக இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு புளிக்காய்ச்சலை போட்டு விரவியிருக்கேன். இப்போ இதோடு இன்னொன்று டேஸ்ட்டு கூடுறதுக்கு இன்னொரு டிப்ஸ் கூட சொல்கிறேன். எள் இருக்குது இல்லையா, எள்ளை வறுத்து பொடி பண்ணியும் போடலாம். இப்போ நான் எள்ளு மிளகா பொடி, அதாவது இட்லிக்கு மிளகா பொடி பொடிச்சு வச்சுருக்கேன், எள்ளு பொடி. அந்த பொடியை நான் போட போகிறேன். அது போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது போடும்போது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் கூட தூக்கி காமிக்கும். எள்ளு போட்டு விரவிட்டேன், எள்ளு பொடி போட்டு. இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணுறதா இருந்தால் ஒன்று பச்சரிசியில் பண்ணுங்கள், இல்லைன்னா பொன்னி அரிசி இருக்கும் பார்த்திங்களா, அதில் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். புழுங்கல் அரிசியில் பண்ணிங்கன்னா நல்லா இருக்காது. இது இப்போ நல்லா அழகாக உதிராக வந்துடுச்சு பாருங்கள். இது பாருங்கள், நல்லா உதிராக கொஞ்சம் ஆறுச்சுன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இந்த உதிராக வந்துருக்கு பாருங்கள். ஒன்றோட ஒன்று சாதம் ஒட்டாமல் நல்ல உதிராக நிற்கும். சூப்பர் டேஸ்டான எள்ளோட மணத்தோடு கூடிய சத்துக்கள் நிறைஞ்ச புளிக்காய்ச்சல் ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு டிப்ஸ் தான் சொல்லி தரப்போகிறேன். தையல் மிஷின் வச்சுருக்கிறவங்க, வீட்டில் துணி தைக்கிறவங்க, நம்ம தைக்கும்போது ப்ளவுஸோ சுடிதாரோ ஏதாவது தைக்கும்போது அதில் நமக்கு கட் பண்ணி போடுற அந்த வேஸ்ட்டு பிட்டு கிடைக்கும் இல்லையா, இந்த வேஸ்ட் பிட்டு நம்ம துணி தைக்கும்போது ஃபுல்லாக நமக்கு மிஷினை சுற்றி கிடக்கும், பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, இந்த மாதிரி பிட்டு துணி இருந்ததுன்னா, இப்போ பாருங்கள், இதை தைச்சிருக்கேன். நான் ப்ளவுஸ் தைச்சிட்டு வச்சுருக்கேன். இதை பாருங்கள், தைச்சதில் அது பீஸு சின்ன பீசஸ்லாம் கிடக்குது பாருங்கள். இந்த மாதிரி கிடக்குது இல்லையா, இதெல்லாம் நம்ம அப்பப்போ க்ளீன் பண்ணணும், இல்லைன்னா மிஷினை சுற்றி அசிங்கமாக கிடக்கும். அதுக்கு ஒரு சின்ன ஷார்ட்கட்டில் ஒரு வழி சொல்லித்தரேன், ஒரு டிப்ஸு. இப்போ மிஷினோட சைடில் இந்த பாருங்கள், இந்த சைட் பாகம் இருக்குது பார்த்தீங்களா, மிஷினோட சைடில் நம்ம இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரை கட்டி தொங்க விட்டுட்டோம்னா, இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவரை கட்டி தொங்க விட்டுட்டோம்னா, இந்த மாதிரி கட் பண்ணும்போது வர சின்ன பீசஸ் இருக்குது இல்லையா, அந்த பிட்டெல்லாம் எடுத்து இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி பீசஸ்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் எடுத்து நம்ம இந்த பேக்கில் போட்டு வச்சிடலாம். போட்டு வச்சுட்டு இந்த பேக் நிறையிற வரைக்கும் நம்ம என்ன தைக்கிறோமோ அதெல்லாம் போட்டு வச்சுட்டு, பேகு நிறைஞ்சதுக்கப்புறம் ஒரு நாள் எடுத்து அதில் தேவையானதெல்லாம் எடுத்து, கொஞ்சம் பெரிய பீசஸ்லாம் இருந்ததுன்னா ப்ளவுஸ்க்கு பெல்ட்டுக்கு தைக்கிறதுக்கு எடுத்துக்கலாம். சின்ன பீசஸ் மாதிரி பொடியாக இருக்கிற பீசஸ் குஷன் மாதிரி தைக்கலாம், தலகாணி தைக்கலாம், இந்த மாதிரி எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் அது அப்பப்போ டிஸ்போஸ் பண்ணுறது கஷ்டம். இந்த மாதிரி ஒரு கவரை கட்டி தொங்க விட்டுட்டு நீங்கள் அதில் எல்லாத்தையும் போட்டு வைங்க. இது பாருங்கள், நான் நிறைய போட்டு வச்சுருக்கிறேன்.
இதை பாருங்கள், சின்ன சின்ன பிட்டெல்லாம் இப்படி போட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். இதுலேயே சில பெரிய பிட்ஸும் வருது. ப்ளவுஸ் தைச்சதில் பாக்கி துணி இது பெரிய பிட்டெல்லாம் வருது. இதெல்லாம் கூட நான் இதுக்குள்ளே போட்டுருவேன். போட்டுட்டு வேறு ப்ளவுஸ்க்கு பெல்ட்டு தைக்கிறதுக்கு தேவைப்பட்டதுன்னா அதில் எடுத்துப்பேன். இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம். இதை எல்லாமே இந்த மிஷினை நான் வாங்கி 50 வருஷம் ஆகுது. 50 வருஷமும் ஒரு பிரச்சனை இல்லாமல் சூப்பராக தைச்சிக்கிட்டு இருக்கு. பாருங்கள், இந்த மாதிரி மிஷின் வந்து இப்போல்லாம் கிடைக்காது. அவ்வளோ அழகாக தைக்கிது. இதுக்கு மெயின் காரணம் மெயின்டைன் பண்ணுறது தான். அடிக்கடி தொடச்சி ஆயில் போட்டு நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கறனால மிஷின் சூப்பராக தைச்சிட்ருக்கு. இன்றைக்கி வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லாமல் தைச்சிக்கிட்ருக்கு. நீங்களும் இந்த மாதிரி மிஷினெல்லாம் அடிக்கடி தொடச்சி ஆயில் போட்டு நீட்டாக வைங்க. நல்ல அது லாங் லைஃப் வரும், நமக்கு ரொம்ப நாளுக்கு வரும், பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் 500 ரூபாய்க்கு என்னவோ வாங்கின மிஷின். இப்போ இந்த 500 ரூபாய்க்கு கிடைக்குமா இந்த மாதிரி மிஷின்? பாருங்கள், நம்ம வச்சுருக்கிறத பொறுத்து தான் வரும். அதனால் எல்லோரும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். பண்ணாதவங்க இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.